வணக்கம். குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லையா? சரிங்க. ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் யூபிஎஸ்சி ஆங்கிள் அண்ட் டிஎன்பிசி ரிலேட்டடாகவும் ஒரு மெயின்ஸ்க்கு எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா who are going to appear that யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். நிச்சயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நிறைய கரண்ட் ஃபேக்ட்ஸோட நிறைய சப்ஜெக்ட் ஃபேக்ட்ஸை வந்து மிங்கிள் பண்ணி ஸோ ஒரு ஒரு மெயின்ஸுக்கு டீட்டெயிலாக எழுதுனா எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாரும் லிசன் பண்ணுங்க. யூ கேன் கெட் சம் கிளியர் ஐடியா அபவுட் தட் சம் சப்ஜெக்ட்ஸ் டைட்டில் வித் ரெஸ்பெக்ட் டு த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது தான். எஸ், அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தி பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். இன்னைக்கு காலையில இருந்து நேற்று ஈவினிங்ல இருந்து ஒரே நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து the Udayanidhi Stalin, the Honorable, so Deputy Chief Minister of Tamil Nadu has been appointed. So with respect to that, அவங்க கூட இன்னும் 4 மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரேட்டும் தமிழ்ல கொஞ்சம் தமிழ்நாட்டில் வந்து சில சேஞ்சஸ் இருந்திருக்கு. சில பேரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, சில பேரை புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க, சில பேருக்கு பதவிகளை மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸை பற்றி தான் இன்னைக்கு டிவில நியூஸ் பேப்பர் எல்லாமே நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸ்ல இருந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸா நம்ம என்ன ரைஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இஸ் தெர் எனி ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தட் அப்பாயிண்டிங் த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்? எனிவே, ஒருவேளை அவங்களுக்கு அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கு அப்படின்னா, whether it is a constitutional or political rights. இப்போ there are two type of the rights in India. இந்தியால பாத்தீங்கன்னா ஒன் கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்ல இருக்கும், இன்னொரு கைண்ட் ஆஃப் வந்து கான்ஸ்டியூஷனலே ரைட் இருக்கும். இப்போ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் as well as the டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாலே சிங்கிள் வேர்ல சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் நாட் கேரண்ட்லி ரெகனைஸ்டு அண்டர் த கான்ஸ்டியூஷனல் வியூ, பட் இட் இஸ் தி ஒன் ஆஃப் த பொலிட்டிக்கல் கிரவுன். ஸோ பொலிட்டிக்கல் ரைட்ஸ்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து கேபினெட் மினிஸ்ட்ரேட்ல சீஃப் மினிஸ்டர் விருப்பப்பட்டால் அவருக்கு தேவையா இருந்தால் கண்டிப்பா அதை பண்ணிக்கலாம். ஒன்று அல்ல, இரண்டு அல்ல, எத்தனை பேர் வேணாலும் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த வகையில இது என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, சப்ஜெக்ட் ரிலேட்டடா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்களை நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ல தெரிஞ்சுக்கிட்டாலுமே, ஸோ எப்பயுமே இந்த யூடியூப் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸாக்ட் ஃபேக்டை விட நிறைய கற்பனை ஃபேக்டை கலந்தே கொடுத்துற மாதிரி தான் இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் நியூஸை வந்து நியூஸா பாருங்க, சப்ஜெக்டா பாருங்க, அழகான மெஷர்மெண்ட்ஸோட. ஸோ வாய்ஸ் கேக்குதுங்களா? எஸ் சார். ஓகே, எனக்கு எஸ் சார். எனக்கு ஒரு இன்டரப்ஷன் ஆன மாதிரி இருந்தது, அதனாலதான், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்க. சோ அந்த வகையில சோ டெபுட்டி சீஃப் மினிஸ்டரோட பேசிக்ஸ் இருக்கக்கூடிய சில ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்னன்னு நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் a very simple. The deputy chief minister is a member of the state government. He is usually the second highest ranking executive officer of the state legislative council of the ministers. இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்று இருப்பாங்க. எப்படி கேபினெட் மினிஸ்டர் நம்ம சொல்றோம் இல்லையா? லைக்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா அது பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேபினெட் மினிஸ்ட்ரி சொல்றோம், ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் கேபினெட் மினிஸ்ட்ரி சொல்றோம். இவ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 28 ஸ்டேட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்கு. அதே மாதிரி 3 யூனியன் டெரிட்டரியில வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு. ஸோ ஜம்மு அண்ட் ஆல்சோ டெல்லி அண்ட் புதுச்சேரி, இங்கெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்கு. எங்கெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்கோ அங்கெல்லாம் கேபினெட் மினிஸ்ட்ரியை வந்து ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த கேபினெட் மினிஸ்ட்ரியில ஒன் ஆஃப் தி மெம்பர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் சொல்றோம். ஹி இஸ் தி ஹையஸ்ட் செகண்ட் ரேங்கிங் நம்ம சொல்றோம். ஹி இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நார்மலா பாத்தீங்கன்னா கேபினட் மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பினான்ஸ் மினிஸ்ட்ரி சொல்றோம், ஹோம் மினிஸ்ட்ரி சொல்றோம், எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி சொல்றோம், நிறைய நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கோம். லைக்வைஸ் இன் பார்லிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இன் இந்தியா as with respect to the state. ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் ஆல்சோ எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் அன்பில் மகேஷ் சார் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் தான் இல்லையா? சரிங்க, இப்போ அவர் கூட ஸ்டாலின் சேர்ந்திருக்காரு. ஸோ டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஆல்சோ நிறைய சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். சரிங்க, இப்போ இந்த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் ஆங்கிள் நம்ம என்ன பவர் கொடுக்குறோம் அப்படின்னா he is the second highest ranking executive officer in the state council of the ministers. ஒரு ஸ்டேட்ல வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து 234 தொகுதி இருக்கு. 234 தொகுதியில எவ்வளவு மினிஸ்டர் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா 35 மினிஸ்டர் ஃபார்ம் பண்ணலாம். இதுக்கு ஏதாவது மெஷர்மெண்ட்ஸ் இருக்கா, எனி கால்குலேட்டிவ் டேட்டா இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 543 சீட்ஸ் இருக்கு லோக்சபால. லோக்சபா அது who has been elected by the people directly, அவங்க மட்டும்தான் அந்த டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி who are has been elected by the people directly, that the organizations likewise Lok Sabha in parliament and state legislative assembly in that legislature of the state. இந்த ரெண்டு கேரக்டர்ல மட்டும்தான்
நம்ம வந்து கேபினட் மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ண முடியும். லைக்வைஸ் லோக்சபால கேபினட் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அப்பர் ஹவுசஸ் லோவர் ஹவுசஸ் இருக்கு. நம்ம போன கிளாஸ்லேயே தெளிவுபடுத்தின ஒரு 6 ஸ்டேட்டை பொறுத்து மட்டும்தான் அந்த அப்பர் ஹவுசஸ் அண்ட் லோவர் ஹவுசஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ கர்நாடகாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, ஒரிசால இருக்கு, அண்ட் ஸோ நம்ம தமிழ்நாட்டை சுற்றி ஒரு 6 ஸ்டேட்ல நம்ம இருக்கு நம்ம பார்த்தோம். அப்போ ஸ்டேட்ல பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஒன்று 2 பார்ட் இருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா லோவர் ஹவுசஸ், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா அப்பர் ஹவுசஸ். அப்பர் ஹவுஸ் இஸ் ஆல்வேஸ் நாமினேட்டட் பை தட் ஹூ ஹாஸ் been elected by the people. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் நாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட் தான் லெஜிஸ்லேட்டிவ் என்ன சொல்றோம் அப்படின்னா கவுன்சில் சொல்றோம். அப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் கேபினெட் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ண முடியாது. அதே மாதிரி ராஜ்யசபா நம்ம எல்லாருக்குமே தெரியும் த நாமினேட்டட் பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. அப்போ அங்கேயும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா கேபினெட் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ண முடியாது. வேர் இட்ஸ் ஃபார்ம் த கேபினெட் மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபா அண்ட் ஆல்சோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது தான். 28 ஸ்டேட்லையும் 3 யூனியன் டெரிட்டரியில இருக்கக்கூடிய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்லையும் நம்ம ஒரு கேபினட் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த கேபினட் மினிஸ்ட்ரி எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா ஓவரால் தட் சீட்ஸ் ஆஃப் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், நிறைய திரைப்படங்கள் நம்ம சொல்லிட்டே இருக்காங்க இல்ல. குறிப்பா விஜயாந்த் படத்தில் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, 234 தொகுதி இல்லையா, 234. அப்போ 234க்கு நீங்க 15% பாத்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் டு கம் டு 30.1 ரேஷியோ. அதனால தமிழ்நாட்டில் வந்து 35 மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா இப்போ 543 இருக்கு. 543 is to 15 என்ன 15% போட்டீங்க அப்படின்னா இது நேர போட்டு 81 சீட்ஸ் இருக்கும் இல்லையா. 81 மினிஸ்டர் வரைக்கும் அவங்க ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஓவரால் ஸ்ட்ரென்த் ஆஃப் தட் மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட், ஓவரால் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பொறுத்து தான் இந்த கேபினெட்ல ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இந்த கேபினெட் மினிஸ்ட்ரியில யாரு ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அண்ட் ஹூ இஸ் த செகண்ட் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா தட் மீன் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். அதை பத்தி தான் நம்ம கிளாஸ் பேசிட்டு இருக்கோம். அது லுக் லைக் வைஸ் இது இந்தியாவோட பார்லிமெண்ட்டுக்கு அது பொருந்தும். ஒருவேளை இந்தியாவில் வந்து டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தாங்களா? ஆப்வியஸ்லி. ஸோ இது வரைக்கும் ஒரு 7 பேர் குறையாம இருந்திருக்காங்க. கன்சிக்யூட்டிவ் ரொம்ப லாங் டேர்மா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ட்ல இருந்து 1947ல இருந்து தட் நேம் இஸ் ஹானரபிள் த லேட் சர்தார் வல்லபாய் படேல். அவர் தாங்க இரும்பு இரும்பு மனிதர் சொல்றோம் இல்லையா, சர்தார் வல்லபாய் படேல் 1947ல இருந்து ரொம்ப நாள் வந்து டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் டிராவல் பண்ணது அவர் தான். ஸோ சப்சிக்வெண்ட் இப்போ வந்து அது பிரசன்ட்ல இல்லை, போன கவர்மெண்ட்லயும் பிரசன்ட்ல இல்லை இல்லையா. சரிங்க. ஸோ இப்போ வந்து செகண்ட் ஹையஸ்ட் ரேங்கிங் நம்ம சொல்லிட்டோம். இது இனி ஒரு 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 கேபினெட் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்போலியோ அமைச்சகம் சொல்றோம் இல்லையா. இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஆபீஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஈக்குவல் டு தட். இப்போ சீஃப் மினிஸ்டர் தான், அவருக்கு ஒரு போர்ட்போலியோ அமைச்சகம், ஒரு கேபினெட்ல இருந்து ஒரு அமைச்சகம் கொடுப்பாங்க, ஒரு அமைச்சகம் இருக்கும், போர்ட்போலியோ சிஸ்டம். இவங்களுக்கு ஈக்குவல் டு தட் பாத்தீங்க அப்படின்னா the deputy chief minister hold a cabinet portfolio such as home minister and finance minister equal to that. அந்த கேட்டருக்கு அவங்களுக்கு போர்ட்போலியோ சிஸ்டம்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அது யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபுட்டி சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கும். இது லுக் லைக் சீஃப் மினிஸ்டருக்கு இருக்க மாதிரியே இருக்காது அப்படிங்கிறது தான். எல்லாரும் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் தான், சீஃப் மினிஸ்டருக்கு என்னவோ அடுத்த போர்ட்போலியோ சிஸ்டம் இவங்களுக்கு இருக்கும் நம்ம நினைப்போம். அது அப்படி அல்ல. லைக்வைஸ் பாத்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டர் அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு என்ன பவர் கொடுக்குறாங்களோ அதுதான் அங்க இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கோம். இஸ் த cabinet portfolio such as the home minister and also finance minister. The second point. First point என்னன்னு பாத்தீங்கன்னா what is the highest ranking? He is the second highest ranking in that office of that state council of the minister அப்படிங்கிறது தான் இல்லையா. சரிங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த பர்பஸ், இது என்ன பர்பஸ்க்காக, இது ஏன் தேவை? இப்போ கேபினெட் மினிஸ்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 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 தலைமையின் கீழே ஒரு அமைச்சகம் இயங்கணும். அது ரொம்ப தலைமைக்கு ஏற்ப தலைமை வந்து எப்பயுமே எப்படி இருப்பாங்கன்னா வெல்ஃபேர் டு த பீப்புள். ஸோ தனக்கு யார் ஓட் பண்ணாங்க, ஸோ தன் ஸ்டேட்ல யாரெல்லாம் இருக்காங்க, எதுக்காக இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எலெக்ட் பண்றோம், ஸோ ஓட் பண்ணவங்க பண்ணாதவங்க, ஸ்டாலின் சார் சொன்னது போல 2 பேருக்கும் சேர்த்து தான். அப்படி ஒரு யாரும் இல்லை, ஸ்டாலின் சார் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி சாரா இருந்தாலும் ஸோ அதுதான். யார் வந்தாலும் இவங்க ஒரு டைப் ஆஃப் மட்டும் யாரும் ஒர்க் பண்ண போறது இல்லை. ஸோ கம்பைன் டு தட் 2 பேருக்குமே தான். அதுல மெஜாரிட்டி பெனிஃபிஷரி யாரோ அவங்க முடிவு பண்றாங்க இல்ல. சரிங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சக்சஸ் அண்ட் ஆல்சோ ஃபெயில்யூர் அதை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுறாங்க. ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா the parliament system of government, the chief minister is treated as the first among equal in the cabinet. The most point, the position of the deputy chief minister is used to bring political stability
அண்ட் ஸ்ட்ரென்த் வித் இன் தி கொலிஷன்ஸ் கவர்மெண்ட். கொலிஷன் கவர்மெண்ட் ஒரு கூட்டாட்சி ஒரு அமைப்பு தான். ஸோ கொண்டு வர முடியும். இப்போ சில இடங்கள்ல சில ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ப்ரூவ் ஆயிருக்கு. அப்போ 2 பேர் 3 பொலிட்டிக்கல் பார்ட்டி சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்க. அப்போ அதிகார பகிர்வுகள் அங்கே நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி காலகட்டங்களில் நிறைய பவர்ஸ் வந்து வெஸ்டட் ஆகும். ஒரு கொலிஷன் கவர்மெண்ட்டுக்கு, ஒரு கூட்டாட்சி அமைப்புக்கு இது ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவா கூட இது இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இது ஒன்றும் புதிதல்ல. தமிழ்நாட்டில் வந்து உதயநிதி ஸ்டார் வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா கொடுத்துட்டாங்கன்னா இது ஒன்றும் புதிதல்ல. இது காலங்காலமா எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜரல் ஆக்டிவிட்டி தான். ஸோ நாட் ஓன்லி தட், இப்போ நான் நார்மலா பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆந்திரால வந்து, ஸோ ஒரு பேர் நல்ல பேர் டக்குன்னு எனக்கு வரல, ஒரு ஆக்டர் சார், ஆக்டர் பேர் தான் பவன் கல்யாண் இல்ல. ஸோ அவர் வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆந்திரால இப்போ இந்த ஆட்சியில் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முந்தின வந்து ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நேர போட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர் ஆர் 5 டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க. 5 பேர் இருந்தாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு ஆள் தான் தமிழ்நாட்டில் பார்க்குறோம். அங்கே 5 பேர் இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஸ்டேட்ல இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், மேகாலயா, நாகாலாந்து, ஒடிசா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா, ஸோ தே ஹேவ் தி 2 டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். அங்க 2 டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் டென்யூர் ஆஃப் த பீரியட்ல ஆந்திர கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா தேர் வேர் 5 டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறது தான். சரிங்க, இது எதுக்காக இந்த பர்பஸ், எதுக்காக பண்ணணும், இதுல எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொலிட்டிக்கல் பவரை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றாங்கிறத ஒன்னொன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு நோ அபவுட் தட் which one is the powerful, whether it's a CM or it's a deputy CM. எல்லாருக்குமே தெரிஞ்சதான். இது நம்ம ஸ்கூல் லெவல்ல பாக்குற மாதிரி ஹெட் மாஸ்டர் டெபுட்டி ஹெட் மாஸ்டர் பாக்குறது போல, பிரின்சிபல் டெபுட்டி பிரின்சிபல் பாக்குறது போல ரிப்ளேஸ் சப்சிடரி போஸ்டிங் தான். பட் ஈக்குவல் பவர் வெஸ்டட் ஆயிருக்கும் எப்போ அப்படின்னா ஆன் ஹிஸ் ஆப்சன்ஸ் இல்லையா. எஸ், which is more powerful அப்படின்னா நம்ம தான் சொல்லிட்டோம் is the second rank சொல்லிட்டோம். the who is the first rank அப்படின்னா the chief minister first rank holder இல்லையா. சரிங்க, during the absence of the chief minister, the deputy chief minister may chair cabinet meeting and lead the assembly majority. Various deputy chief minister have also take the oath of so secrecy in line with the one that chief minister takes இல்லையா. இந்த ஆப்ஷன்ஸ் அவர் எல்லா ரைட்ஸுமே அவருக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இல்லைங்க. சரிங்க, சோ அதே மாதிரி என்ன கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் தெரிஞ்சுக்கலாம். நான் பேசுறது கேக்குதா உங்களால? என் வாய்ஸ் கேக்குதா சார்? எஸ் சார். ராஜி உங்களுக்கு கேக்குதா? ராஜி, பிரியங்கா உங்களுக்கு கேக்குதா? Yes, sir. ஓகே, let me continue. ஸோ கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் என்ன இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம நியூஸ் பேப்பர் நிறைய பார்த்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தி சீஃப் மினிஸ்டர் அண்ட் டெபுட்டி சீஃப் மினிஸ்டருக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத ஒரு கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிஃபோர் தட், இப்போ எப்படி டெபுட்டி உதயநிதி ஸ்டாலின் சார் கூட எப்படி டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்ஸ் கூட நிறைய கேபினட் மினிஸ்ட்ரி இப்போ ரீசெண்டா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்களோ அது என்ன மேஜர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கறத பிஃபோர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு பிக்சரை உங்களுக்கு ஒரு ஒரு வியூ பண்றேன், உங்களால பார்க்க முடியுதா சார்? ஒரு சின்ன கால்குலேஷன் ரேஷியோ பார்க்க முடியுதா? Yes, sir. எஸ் சார். எஸ் சார். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 234 சீட்ஸ் இருக்கு. 15% போட்டீங்க அப்படின்னா 35.1. சோ நம்ம தமிழ்நாட்டுல 35 மினிஸ்டர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இது கேரளால பாத்தீங்கன்னா சோ லெஸ்டடி அசம்பிளி சீட்ஸ் வந்து 140. சோ 15% பார்த்தோம்னா 21. இப்ப கேரளால பாத்தீங்கன்னா 21 கேபினட் மினிஸ்ட்ரி இருக்காங்க. கர்நாடகால வந்து 34 பேர் இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா 224 ஸ்டேட் லெஸ்டடி அசம்பிளிஸ் இருக்கு. 50% பாத்தீங்கன்னா இட்ஸ் அரைவ் டு தட் 33.6. 33.6 அது எக்ஸீட் பண்ணி இருக்கிறதுனால 34 மெம்பர்ஸ், ஒரு மெம்பர் அதிகமா படுத்திக்கலாம். இப்ப தமிழ்நாட்டில் 35.1 இருக்கலாம், 35 பேர் இருக்கலாம். தமிழ்நாட்டில் நீங்க பேப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ உதயநிதி ஸ்டாலின் அண்ட் ஆல்சோ சீஃப் மினிஸ்டர் இது எல்லா மினிஸ்டரையும் சேர்த்து 35 பேர் இப்ப கரெக்டா இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஒரு சீட் கூட ஃப்ரீயால 35 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான். சோ இது இஸ் a calculative data arrived. சோ இது வந்து பார்லிமெண்ட்டுக்கும் இப்படிதான். இப்போ பார்லிமெண்ட் பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் தி மினிஸ்டர் ஆஃப் த பார்லிமெண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் லோக்சபால வந்து 543 சீட்ஸ் இருக்கு. இங்க உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன், உங்களால பார்க்க முடியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ 543 இருக்கு. ஸோ 543 அதுக்கு 15% போட்டீங்கன்னா 81 சீட்ஸ் வரும். பட் அட் பிரசன்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா there are 71 மினிஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. அதுல 71 எப்படி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ 30 வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ், லைக்வைஸ் பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஸோ இன்டர் ஹோம், இந்த மாதிரி நிறைய சொல்றோம் இல்லையா. ஸோ 30 கேபினெட் மினிஸ்டர் இருக்காங்க, 5 மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் இருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா 36 மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் இருக்காங்க.
இல்லையா? இண்டிபெண்டன்ட் சார்ஜோட 5 பேர் இருக்காங்க. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல 36 பேர் இருக்காங்க. மொத்தம் 71 பேர் கொண்ட ஒரு மினிஸ்ட்ரேட் தான் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஃபங்க்ஷன் ஆகுது. அண்டர் த சேர்பர்சன் ஆஃப் த ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி தலைமையில. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இது மாறும் அப்படிங்கிறது. ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டாலின் அண்ட் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு உதயநிதி. லைக்வைஸ் அதர் கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஆல்சோ. தமிழ்நாட்டில் 35 மினிஸ்டர் இருக்காங்க அப்படிங்கிறது. இதுதான் திஸ் கால்குலேட்டிவ் ஏரியா அரைவ்ட் லைக்வைஸ் 15%. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே தெளிவு பண்ணேன். இந்த அப்பா கேபினெட் மினிஸ்ட்ரி வந்து எங்க மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லோக்சபால இருக்கும் அப்படிங்கிறது தான் இல்லையா? சோ ஐ ஹோப் தட் தட் வியூ உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது புரிஞ்சதா? Yes, sir. ஒருவேளை சார் உண்மையிலே இது 35 தான் தமிழ்நாடு இருக்கணுமா, இந்தியால 81 தான் இருக்கணுமா, அதை விட எக்ஸைட் ஆகக்கூடாது. அதை தாண்டி இப்போ அதை கீழே குறைச்சிக்கலாம். 50 பேர் வச்சுக்கலாம், 30 பேர் வச்சுக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 81 வரைக்கும் இருக்கு. 30 பேர் வச்சுக்கலாம், 40 பேர் வச்சுக்கலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த டெசிஷன் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். இஸ் அல்டிமேட் பவர். சோ அது பிரசிடென்ட் கூட இல்லைங்க, பிரைம் மினிஸ்டருக்கு தான். ஒருவேளை 81 எக்ஸைட் பண்ண அதிகாரம் கான்ஸ்டிடியூஷன்ல there is no such provision to exceed the limit of 15% of the total strength of the member of parliament. அவ்வளவுதாங்க. அது எந்த ப்ரொவிஷனும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு ப்ரொவிஷன் வேணும்னா நான் சப்சிக்வெண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி நிறைய போஸ்டுக்கு அப்புறம் தான் அதை கொண்டு வர முடியும். இப்போ வரைக்கும் அது நாட் அட் ஆல் நெசசரி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆப்வியஸ்லி இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 81 சீட்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு 71 சீட்ஸ் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 35 பேர் வேணுமான்னு கேட்டா இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் த டெசிஷன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட். அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க எவ்வளவு பேர் இருந்தா கரெக்டாக. ஏன்னா வெல்ஃபேர் ஸ்கீம் எப்படி கொண்டு வரது, சோசியல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி, சிவிலியன் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்றது, எப்படி பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, எஜுகேஷன் அண்ட் ஆல்சோ ஹாஸ்பிட்டாலிட்டி, ஸோ வெல்ஃபேர், இதெல்லாம் பிரைமரி கான்செப்ட். இந்த பிரைமரி கான்செப்ட்ல எந்த லேகிங் இல்லாம போனா அது ஒரு மினிஸ்ட்ரேட் கீழே அது எக்ஸிக்யூட்டபிளா இருக்கணும். இப்ப நம்மளை கேட்டா திருளைட்டு போடுறாங்க. 6 மணி ஆனா சாயங்காலம் 6 ஆனா டக்குன்னு எரியுது, காலையில ஆஃப் ஆயிருந்தாங்க. நம்மள எப்படி எல்லா ஏரியாவுக்கும் பால் ஒரே மாதிரி கிடைக்குது? ஒரு இடத்துல பால் உற்பத்தி அதிகமா இருக்கு, ஒரு இடத்துல பால் உற்பத்தி கம்மியா இருக்கு, ஒரு இடத்துல மில்க் ப்ரொடக்ஷன்ஸ் இல்லாம இருக்கு. அதே மாதிரி வாட்டர் அப்படிதான் இருக்கு, ஃபுட் கிரெயின்ஸ் அப்படிதான். எப்படி இஸ் கோயிங் டு ஈவன் இது எப்படி மாத்துறாங்க? எப்படி உணவு தானியங்களை, நமக்கு தேவையான எஜுகேஷன், நமக்கு தேவையான பிரைமரி எல்லாமே நம்மளை கேட்காம வந்து கிடைக்குது இல்லையா? இந்த ஒரு பிரைமரி ஃபங்க்ஷனை இயங்குறதுக்கு the ministry is most important. Cabinet ministry, the head of that ஃபர்ஸ்ட் ரேங்க் பர்சன் சீஃப் மினிஸ்டர் ஹெட்டா இருப்பாங்க. அவங்க பேர்ல கண்டிப்பா அது தேவை அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ 35 பேர் வைக்கலாம். ஒருவேளை சீஃப் மினிஸ்டர் வந்து 25, 27 அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ, அந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு எத்தனை பேர் வேணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பேரை பண்ணிக்க முடியும். பட் தி மெம்பர் ஆஃப் தட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கேபினெட் மினிஸ்ட்ரி டசன்ட் எக்ஸீட் 35. 35க்கு மேல தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறதா, பிகாஸ் இட் இஸ் a கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் இல்லையா? சோ இப்போ நமக்கு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப கிளியர் ஆயிட்டு. டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் என்ன, சோ கேபினெட் மினிஸ்ட்ரி எப்படி பர்சன் பண்றாங்க, கேபினெட் மினிஸ்ட்ரியே தான் நம்ம எப்படி ரேங்க் 1 ரேங்க் 2 சொல்றோம். ரேங்க் 1 வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர், டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் சொல்றோம். அதே மாதிரி ஸ்டேட்ல பார்த்தா சீஃப் மினிஸ்டர் அண்ட் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் சொல்றோம் இல்லையா? எஸ், இது எத்தனை பேர் இருக்கணும் அப்படிங்கிற கால்குலேட்டிவ் அரே டேட்டா உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா த ஃபைனல் டிஸ்கஷன் லைக்வைஸ் தட் கான்ஸ்டிடியூஷனல் வியூ. இப்போ டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா பேப்பர்ல எல்லா பேப்பர்லயும் பாக்குறோம். ஸோ த ஹானரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஆர்.என். ரவி சார் தான் எல்லாருக்கும் சமனைஸ் பண்றாங்க, பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 164 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஸோ envisages that the chief minister shall be appointed by the governor. ஸோ சீஃப் மினிஸ்டர் மட்டும் இல்லைங்க, ஸோ இது லைக்வைஸ் வரக்கூடிய எல்லா கேபினெட் மினிஸ்டருமே ஒருவேளை எல்லாருமே அவர் தான் பண்ணலாமா? அவர் பண்ணலாம். அவருடைய சில பேர் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ சப்சிக்வெண்டா மற்றவங்க தொடர்ந்து பதவி பிரமாணம் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இல்லையா? So, because the governor is the nominal executive authority, so he is the nominal executive authority, but the real authority, executive authority is that the chief minister. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். The governor of the state is only the nominal executive, but the chief minister only the real executive அப்படிங்கிறது தான் இல்லையா? சரிங்க. இப்போ let me discuss about that constitutional view of the chief ministers இல்ல. So a person who is not a member of the legislative assembly, சரி சார் ஒருத்தர் எலெக்ட் பண்ணவே இல்லை, அவர் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணல, அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்க முடியுமா? ஒய் நாட்? நிறைய ஸ்டேட்ல நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு. பல ஹிஸ்டரியை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குங்க. ஸோ என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, வித்தின் த டைம் ஸ்டிபுலேட்டட், ஒரு 6 மாதத்துக்குள்ள எனி ஒன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில அவங்க எலெக்ஷன் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வந்து வின் பண்ணி காட்டணும். ஃபெயிலிங் விச் he ceases to be chief minister. அதுல இருந்து அவங்க வெளியேற்றப்படுவாங்க அப்படிங்கிறது தான். Yes, a person who is not a member of the state legislative can be appointed as a chief minister, obviously, for the period of only 6 months within the stipulated time. So, but any caste, he should be elected to the state legislature. So, or his failure, so his posting ceases to be
ரிமூவ்ட் அப்படிங்கிறது தான். அதை ரிமூவ் ஆயிருவாங்க அப்படிங்கிறது தான். 6 மாசத்துல ப்ரூவ் பண்ணி காட்டலாம். பட் வேணும்னா ஸ்டிமுலேட்டட் பீரியட் ஷுட் பி எக்ஸ்டெண்டட் another 6 months அப்படிங்கிறது தான் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நார்மலா ஒரு சீஃப் மினிஸ்டரோட கேபினெட் டென்யூர் பாத்தீங்கன்னா இஸ் ஆப்வியஸ்லி 5 years. ஒருவேளை ஸோ அவர் டென்யூர் ஆஃப் த பீரியடை வந்து ரிமூவ் பண்ண முடியுமானா கண்டிப்பா ரிமூவ் பண்ண முடியுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் கான்பிடன்ஸ் மோஷன்ஸ். நோ கான்பிடன்ஸ், நம்பிக்கை இல்லா தீர்மானம், நம்பிக்கை தீர்மானம் சொல்றோம் இல்லையா? அப்போ நோ கான்பிடன்ஸ் மோஷன்ஸ் வந்து லிஸ்ட்ல பாஸ் பண்ணாங்கன்னா ஒரு கவர்னர் வந்து அவரை ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கு வந்து நோ கான்பிடன்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான். A term of the chief minister is not fixed and he hold office during the pressure of the governor. So he cannot be dismissed by the governor as long as he enjoy the majority support in the legislative assembly. Legislative assembly majority support இருந்தா he doesn't remove. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டேட் legislative assembly can also remove him by passing a vote of no confidence against him. இல்லையா? அப்ப கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன்ல நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதுக்கும் டெபுட்டி சீஃப் மினிஸ்டருக்கும் என்ன டிஃபர் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் இல்லையா? சரிங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் தெளிவுபடுத்திட்டேன். சீஃப் மினிஸ்டர் இஸ் த கான்ஸ்டிடியூஷன் சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்டிங் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன். பட் அப்பாயிண்டிங் த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இஸ் அ பொலிட்டிக்கல் ப்ரொவிஷன், நாட் அ கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன். அந்த மாதிரி இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்ங்கிறத தெளிவுபடுத்தலாம். இப்ப சீஃப் மினிஸ்டர்னாலே ஆர்டிகல் 164 படி கவர்னர் வந்து அவரை சாலனைஸ் பண்ணுவாரு, அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு நம்ம சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெம்பரா இல்லாத ஒருத்தர் கூட அவர் என்னவா வர முடியும்னா அவர் சீஃப் மினிஸ்டரா வர முடியும்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஒரு ப்ரெஷர் ஆஃப் த கவர்மெண்ட் இருக்க வரைக்கும் தான். ஸோ ப்ரெஷர் இருக்க வரைக்கும் மட்டும்தான் அதை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஒருவேளை அவருக்கு லெஜிஸ்லேட்டிவ்ல மெஜாரிட்டி இருந்தா கவர்னரே அவரை ரிமூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். அட் எனி காஸ்ட் வந்து ஒரு நோ கான்பிடன்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸோ பாஸ்ட் தட் நோ கான்பிடன்ஸ் அப்படின்னா அவரை ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்பாயிண்டிங் ரிமூவல் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்குறோம். இஸ் டிஃபர் இன் டு தட் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஸோ டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இஸ் அ பொலிட்டிக்கல் போஸ்ட் and it is not a constitutional post like president of India and chief minister prime minister likewise அது இல்ல நம்ம சொல்லிட்டோம். He appoint and removal of the chief minister is entirely at the discretion of the chief minister. டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் இந்த அப்பாயிண்ட் அண்ட் ரிமூவல் வந்து எதோட டிஸ்கிரிஷனரி பவரா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் டிஸ்கிரிஷனரி ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். ஒரு சீஃப் மினிஸ்டர் மட்டும் தான் அப்பாயிண்ட் அண்ட் ரிமூவல் ஆஃப் த டெபுட்டி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். The chief minister can appoint more than one deputy chief minister. நம்ம கிளாஸ் ஆரம்பத்திலே பார்த்தோம். ஆந்திரால 5 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா there are 2 டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க நம்ம பாக்குறோம் இல்லையா? சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சோ deputy chief minister rank is equivalent to the rank of the cabinet ministry in the state and has the same so பேஸ் அண்ட் பெர்தி கேபினெட் மினிஸ்ட்ரி. கேபினெட் மினிஸ்ட்ரிக்கு என்ன வந்து அதான் பார்த்தா போர்ட்ஃபோலியோ அமைச்சர் பார்த்தோம் இல்லையா? அதே போலதான். ஸோ இஸ் செகண்ட் ஹையஸ்ட் ரேங்க் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது அப்பாயிண்டிங் ரைட்ஸ் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா டெபுட்டி சீஃப் மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட் யாருக்குன்னா சீஃப் மினிஸ்டருக்கு தான். அப்பாயிண்டிங் அண்ட் ஆல்சோ ரிமூவல் அப்படிங்கிறது தான். ஆனா கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் படி சீஃப் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 164 அப்படிங்கிறது தான். எஸ், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் ஒரு சின்ன கிளாஸ்ல ஒரு 20 நிமிஷம் இந்த கிளாஸ்ல நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு அதனால இந்த நியூஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த கிளாஸ் புரிஞ்சதா? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? எஸ் சார், Yes, sir. புரிஞ்சுதுங்க சார். சூப்பர்மா, சூப்பர். எல்லாரும் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பத்தி நீங்க ஸ்டாலின் சாரை பத்தி பேசுறாங்க, உதயநிதி ஸ்டாலின் பத்தி பேசுறாங்க அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் வியூல 164 பேசலாம், மற்ற ஸ்டேட்ல எப்படி இருக்குங்கிறத பேசலாம், என்ன பவர்ஃபுல் போஸ்டிங்கிறத பேசலாம். ஸோ என்ன ரேஷியோல இந்த கேபினட் மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்றாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். த பிரைமரி கான்செப்ட் ஆஃப் த இந்தியன் பார்லிமெண்ட் இன் டு தட் சிஸ்டம் ஆஃப் தி பார்லிமெண்ட் அண்ட் ஆல்சோ லுக் லைக் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது தான். எஸ், இப்ப கேள்வி கிட்ட உங்களால சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டமா கேட்கல, ரொம்ப சிம்பிளா கேட்டா சொல்லிடுவீங்களா? Try சார் பண்ணு. ட்ரை பண்றோம் சார். ட்ரை பண்ணுங்க. How many union territory have the legislative assembly in India? My question சார் is 8. how many union territory have the legislative assembly in India? ஷரோன் ஏதோ சொன்னீங்க நான் கேட்கல. சார் 8. How many union territory நான் கேட்கல. How many union territory have the legislative assembly in India? There are 8 union territory. No such oscillation, no such doubt, not at all. Then how many legislative assembly have the sorry, how many union territory have the legislative assembly?
In India, there are only the three union territory have the legislative assembly. புதுச்சேரி, டெல்லி அண்ட் ஜம்மு. இப்பதான் நியூஸ் பேப்பர் பாக்குறீங்களே. புதுச்சேரி, டெல்லி ரொம்ப நாளா இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்ல? தெரியாதா? மறந்து போச்சா? இல்ல, மறக்க வேணாம் இல்ல. சோ இப்ப புதுசா ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷன் போயிட்டு இருக்கு, யா வச்சுக்கோங்க. சரியா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், கொஞ்சம் கிளாஸ் கவனிச்சு அவளை சொல்லிட முடியும். ஓகே நான் ட்ரை பண்ணுங்க. How many legislative assembly seats in Karnataka? சார் அது தேர்ட் நீங்க டூ சொல்லலாம். ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சார். 224 அவ்வளவுதாம்மா. எப்பயுமே தமிழ்நாடு அந்த தமிழ் நெய்பரிங் ஸ்டேட்ஸோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட்டை மறந்துடாதீங்க. அது மெயின்ஸ் நிறைய பார்ட் பண்ணி எழுதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே சார். Okay, it was nice talking with you, and also congratulations to the entire team, to that government cabinet ministry of Tamil Nadu, and வாழ்த்துக்கள் அனைவருக்கும் cabinet ministry and also deputy chief minister of Tamil Nadu also வாழ்த்துக்கள். சரிங்களா? சோ நம்ம நாளைக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸோட மறுபடியும் நாளைக்கு சந்திக்கலாம். சரியா? கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் சார். எனி டவுட்? சார் டவுட் இருக்கா ஷரோன்? சார் இப்போ இந்த சார் இந்த கான்ஸ்டியூஷன் வியூ இருக்குங்களா சார்? ஆமா ஆமா. அதுல சீஃப் மினிஸ்டருக்கு ஆர்டிகல் 164 ஆமா, இருக்கிற மாதிரியே டெப்டி சீஃப் மினிஸ்டருக்கு இருக்குங்களா? அது கிடையாது. ஏன்னா அது கான்ஸ்டியூஷனலே இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். நீங்க டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பாத்தீங்க அப்படின்னு, இட் இஸ் நாட் அ கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் போஸ்ட் தான் இல்லையா? இஸ் நாட் என்ன சொல்றது, இட்ஸ் என்ன சொல்றது, கான்சோனன்ட். கண்டிப்பா அது இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. சீஃப் மினிஸ்டர் விருப்பப்பட்டால் அதை அவர் உருவாக்கிக்கலாம். அதனால அது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அல்ல. ஒருவேளை இது கான்ஸ்டியூஷனல் போஸ்டா இருந்தா கண்டிப்பா தட் ஷுட் பி an ஆர்டிகல். So it is not a constitutional post, it is only the political post. Until the desire of the chief minister, the post should be maintained. There is no type of the prescribed tenure period. இத்தனை ஆண்டு தான் கம்பல்சரியா இருக்கிறது கட்டாயம்லாம் இல்லைங்க. Until the desire of the chief minister அப்படிங்கிறது தான். So it is not a constitutional post. Okay sir? சரவண் கிளியரா இருக்கா? ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஓகே, நீங்க டவுட் கேட்கும்போது எஸ் சார், எனக்கு கிளியரா திருப்தி சார். இருக்கு. சொல்லுங்க சார். பிரியங்கா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காமா? இல்ல சார். ஓகேம்மா ஓகேம்மா, தேங்க்யூ. ஸோ தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த குழி தரும். ஸோ நல்லா தொடர்ந்து படிங்க. நிச்சயம் உங்களால ஒரு நாள் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம டீம்ல நவீன் குமார், ஸோ மை ஃபர்ஸ்ட் பிரதர்னே சொல்லலாம். நவீன் குமார் வந்து பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி ஹென்னா நிவேதிதா, ஸோ 2020 அண்ட் 21 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போஸ்டட், ஸோ இன் டு த பேங்கிங் செக்டர். Karthi, congratulations to that both, and also my team also. Thank you. Thank you so much. Thank you. Thank தேங்க்யூ. you, Mark. Good night. Thank you. தேங்க்யூ சார். Thank you, Sharon. Thank you, Raji ma'am, Priyanka, and also Sharon. Good night, sir. Good night. Good night. Good night.